கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே புதிய நாளுக்காக அபிஷேகம் பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத பகுதி தியானிக்க போகிறோம். 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, கொரோனா நேரத்திலே எத்தனையோ குடும்பத்திலே இறந்து போயிட்டாங்க. என்னுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க கொரோனா நேரத்தில். இதை ஏன் இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதத்துல நிறைய குடும்பத்தில் கல்லறை போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்ம தினம்தோறும் செய்தி அனுப்புறதை கேட்குறீங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கிறதே தேவனுடைய கிருபை மட்டும்தான். இருக்கிற நாட்களிலே அம்மா அப்பாட்ட பேசுங்க, மனைவிட்ட பேசுங்க, கணவர்கிட்ட பேசுங்க, குடும்பமாக சந்தோஷமாக இருங்க. உயிர் இருக்கும்போது தெரியாது, செத்ததுக்கு அப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஐயோ எங்கள் அம்மா போயிட்டாங்க, எங்கள் அப்பா போயிட்டாங்க, என் கணவர் போயிட்டார், என் மனைவி போயிட்டான்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. ஆனால் உயிரோடு இருக்கும்போது பார்த்தா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கொரோனாவுக்கு முன்பாகவே ஆன்லைன் மூலிமா டெய்லி செய்தி அனுப்பிட்டு இருந்தோம். கொரோனா நேரத்தில் நிறைய குடும்பத்தில், எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். இந்த வருஷம் இந்த மாதம் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை மட்டும்தான். ஒரு குடும்பத்தில் 28 வயசு ஒரு பையன் பூனால அம்மா அப்பா கொரோனாவில் இறந்து போயிட்டாங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்கிற காலம் இந்த கடைசி காலம். எங்கள் வீட்டில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க கொரோனா நேரத்தில். கொரோனாக்கு அப்புறம் நம்ம உயிரோடு இருக்கிறோம், அது தேவனுடைய கிருபை. வாழ்கிற நாட்களிலே ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக உள்ள வாழ்க்கை, செத்தா பரலோகத்தில் நிற்கணும் அந்த நம்பிக்கை இருக்கிற கொஞ்ச நாட்களிலே நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம நன்மை செய்கிறோமா, நற்கிரை செய்கிறோமா, மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோமா, இயேசு கிறிஸ்துவை போல நம்ம வாழிறோமா, அவ்வளோதான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம பல செய்தியை கேட்டால் கூட நிறைய குடும்பத்திலே மனமாற்றம் இல்லாமல் இருக்கு. கணவன் மனைவிகளே சண்டை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அம்மா அப்பாட்ட பேசாமல் இருக்கிறது, இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள நடந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற உயிர் நாளைக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியாது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அது நம்பிக்கை. நம்ம எந்த சூழ்நிலை, எந்த நாட்டில் இணைந்திருக்கோம், எப்படிப்பட்ட சூழ்நிலை தேவனுக்கு தான் தெரியும். கொரோனா நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல மரணம். அதுக்கப்புறம் நம்மளாம் இப்போ உயிரோடு இருக்கிறோன்னா அது தேவனுடைய கிருபை. சொல்கிறதுக்குல வேறு ஒன்றுமே இல்லை. வாழ்கிற காலத்திலே முழு பைபிள் வாசித்து முடிங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க, பரிசுத்தமாக வாழுங்க, கர்த்தருடைய வருகையிலே ஆயத்தமாக இருங்க. இருக்கிற நாட்களிலே தனக்கு தனக்கு தனக்குன்னு சொல்லி சொத்து சேர்க்காம பிறனுக்காக வாழுங்க. ஏன்னா உன்னை போல பிறனை நேசி என்று எழுதப்பட்டிருக்கு. சுவிசேஷ பாரம் நமக்குள்ள அதிகமாக இருக்கணும். இந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் அழிந்து போயிட்டுருக்குறாங்க. கொரோனாக்கு அப்புறம் கூட மறுபடியும் இந்த பொல்லாத உலகத்துக்குள்ளே போகும்போது உலகத்தினுடைய அசுத்தங்கள் தான்
நிறைய வேற பிடிச்சுக்கிடுது. உலக இச்சை, உலக மோகம், இதெல்லாம் இந்த பூமியிலே செழிப்பா இருக்கு. இப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், இப்போ நான் சொல்ல முடியும், எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க, எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, எனக்கு கர்த்தர் மட்டும்தான் துணை, கர்த்தர் மட்டும்தான் பாதுகாப்பு, கர்த்தர் மட்டும்தான் எனக்கு எல்லாமே. கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். முடிஞ்சா எனக்காக டெய்லி ஒரு நிமிஷமாக ஜெபித்து கொள்ளுங்க. யாருக்காவது ஜெபிக்கணும் அப்படின்னா 9363064181 நம்பருக்கு கொண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். நைட் நேரத்தில் செல்ஃபோனை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு கையில் பைபிள் எடுத்து வாசிங்க, தேவனை துதிங்க, இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கார். அவ்வளோதான். இந்த கொரோனாக்கு அப்புறம் நம்ம ஒரு குடும்பமாக இருக்கிறோமா, பிள்ளைகள் குட்டியோடு இருக்கிறோமா, அது தேவன் கொடுத்த உயிர் பிச்சை. அதனால் வாழ்கிற காலத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அவருக்காக வாழுங்க. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, ஏகப்பட்ட இடத்துல சொந்தக்காரங்க ஃபேமிலியில் கொரோனா நேரத்தில் நிறைய இடத்துல மரணம், எல்லா தேசத்துக்குள்ளேயுமே. அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம வந்துட்டுருக்கோம். தேசத்து தேசம் யுத்தம், கொள்ளை நோய்கள், அன்பு தணிந்து போகும், அக்கிரமம் மிகுதியாகி போகும், பஞ்சம் இருக்குது. இதெல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம். அவ்வளோதான். அதனால் இப்படிப்பட்ட செய்திலாம் நம்ம கேட்கும்போது இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்கு. இதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களா தெரியாது. இருக்கிற நாட்களில் அன்பு கூறுங்க, கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை எங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறோம், ஒரு 3 பேர் இருக்கிறோம், ஒரு 2 பேர் இருக்கிறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட பேசுங்க. நிறைய வீட்டில் அம்மா பிள்ளைகிட்ட சண்டை போடுது, பிள்ளை அம்மாட்ட சண்டை போடுது, புருஷன் மனைவிட்ட சண்டை போடுறாங்க. ஒரே வீட்டில் மாற்றி மாற்றி சண்டை தான். மாமியார்கிட்ட பேசுகிறது கிடையாது, மாமியாருக்கு ஒரு இட்லி கொடுக்க மாட்டேங்காங்க, மருமகளை அன்பாக நேசிக்க மாட்டேங்காங்க. சில குடும்பத்திலலாம் பணம் வேணும், நகை வேணும், சொத்து வேணும், பொருளாசை, இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த அழிஞ்சு போகிற காரியங்களெல்லாம் வெறுத்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு கையில் பைபிள் எடுத்து வாசிங்க, தேவனுடைய சமூகத்தில் காத்துருங்க, இரவு நேரத்தில் சீக்கிரமாக படுத்துவங்க, அதிகாலையில் எழும்பி ஜெபிங்க. இந்த மாசத்துள்ள தேவைக்காக ஜெபிக்க போயிடும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். லாஷந்து ஷலபவ கரதுனி மார ஹஷதனி கந்தோட்டுரபல. அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்துக்காங்கப்பா. கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார், அந்த நம்பிக்கை. கடைசி வரை எங்களை பாதுகாக்கிற தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அந்த மாதம் முழுவதும் உள்ள தேவைகளை கர்த்தர் சந்திங்க. நிறைய குடும்பத்தில் லீவுக்கு அப்பா எல்லா பக்கம் போயிட்டுருக்குறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்கள் மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, கிருபையினால் நிரப்புங்க, தீர்காயுசு தாங்க, பூரண சுகம் தாங்க, பூரண விடுதலை தாங்க, பூரண ஆரோக்கியம் தாங்க. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்க்கத்தை கிருபை செய்யுங்க. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்க்கத்தை கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உங்களுடைய கரம் தொட்டு உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட்டு ட்ராவலிங், எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளையோட கூட இருக்கட்டும். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாற்றையும் மன்னிங்க. கர்த்தர் கூட இருங்க. பலவீனத்தோடு இருக்கிறாங்க, பலவீனத்தை நீக்கி போடுங்க. பூரண சுகம் தாங்க, தீர்காயுசு தாங்க. ஹாஸ்பிட்டல் எந்த இடத்துல படுத்த படுக்க இருக்காங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எத்தனையோ குடும்பத்தில் கொரோனா நேரத்தில் அப்பா நிறைய இடத்துல மரணம், இதெல்லாம் கடந்து எங்களுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கீங்கப்பா.
அது எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் யாரெல்லாம் வெளியில் புறப்படுவாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ குடும்பத்தில் காலை வேளையில் அப்பா சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க. சில குடும்பத்தில் சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை எல்லாவற்றையும் உங்களுடைய பாதுகாப்பில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய தேவையிலெல்லாம் கற்று சந்திங்க. ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்படணும். பாவத்தில் இது மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ வேண்டும். கற்பத்தனியா ஜீவிரம் கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறவங்க பரமவேத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவையிலெல்லாம் சந்திங்க. அதிகால வெள்ளி உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கிருபை செய்யுங்க. ஆழிவு பிள்ளைகள் ஜீவிராங்க. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஏற்ற துணையை தாங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசிரிங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங் இருக்காங்க. கர்த்தர் அப்பா மனிதனுடைய கண்களில் தயவுடைய கிருபை செய்து நல்ல ஒரு ரிசல்ட் தாங்கப்பா. நிறைய குடும்பத்தில் எக்ஸாம் எழுதி ஆயத்தமாக இருக்குங்க. சில குடும்பத்தில் நிறைய கடன், இந்த கடனுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஜீவிக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து பண்டகசாலை திறந்து கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசிடுங்க. தேவனர்கள் எப்போ மினிஸ்டரில் ஆசிடுங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா. அடியே உங்களுடைய கரத்தில் அப்படின்னா கர்த்தருடைய எல்லா குடும்பத்தையும் பொறுப்படுத்துங்க. உங்களுடைய கரத்தில் அப்படி இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத எந்த ஒரு தொந்தரவோ, எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு போராட்டமோ ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடக்கூடாதுப்பா. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் கூட இருங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.